சென்னையில் தரமணி, பள்ளிக்கரணை உள்ளிட்ட இடங்களில் சாலைகளை குண்டும் குழியுமாக இருப்பதால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுகின்றன. அந்த பாழடைந்த சாலைகள் சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். நீங்கள் பார்க்கும் இந்த இடம் சென்னை தரமணி. மாதக்கணக்கில் இந்த இடத்தில் சாலைகள் குண்டும் குழியுமாக சிதிலமடைந்திருப்பதாக கூறுகின்றனர் இப்பகுதி மக்கள். மீண்டும் சாலை அமைப்பதற்காக ஏற்கனவே இருந்த சாலை சுரண்டப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் சாலை பணிகள் நடைபெறவில்லை. ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க. ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த சிமெண்ட் டைல்ஸ்கள் புதைக்காதனால அப்படியே பள்ளமாக இருக்குது. மழை பெஞ்சதுனால தண்ணி தேங்கி பைக்கு அப்புறம் 3 வீலர் 4 வீலர்லாம் போச்சுனாலுமே கூட அந்த சேத்துல அப்படியே மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் அப்படியே வண்டியெல்லாம் விட்டுட்டு தெருக்குள்ளே போகிறவங்க இறங்கி நடந்து உள்ளே போகிற ஒரு நிலைமை இருக்குது. தரமணி மட்டுமின்றி பள்ளிக்கரணை உட்பட இந்த பகுதி முழுவதுமே சாலைகள் குண்டும் குழியுமாகவே காட்சியளிக்கின்றன. பருவமழை காலம் என்பதால் பள்ளங்களில் மழைநீர் தேங்கி எங்கு பள்ளம் இருக்கிறது என்பதே தெரியாததால் அதிக அளவில் விபத்துகளும் நடக்கின்றன. இந்த ரோட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே கடைகள்லாம் 4-5 கடைகள் இருக்குது. வரிசையாக புது கடைகள் போயிடுது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இங்கே அடிக்கடி பள்ளம் ஏற்படுது, தண்ணி ஏற்படுது. இங்கே பார்த்திங்கன்னா காலையிலையும் சாயந்தரமும் அதிகமான போக்குவரத்து ஏற்படும் போது பார்த்திங்கன்னா தண்ணி சின்ன சைக்கிள் போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க பூரா இங்கே பாதிக்கப்படுறாங்க. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பு சென்னை மாநகரில் 3664 சாலைகள் கணக்கெடுக்கப்பட்டு அதற்காக 392 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டது. ஆனால் தற்போது வரை பல்வேறு சாலைகள் சீரமைக்கப்படவில்லை என மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். நானும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 முறை நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். வருவாங்க, தண்ணியை தள்ளி விட்டுட்டு மட்டும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணாத நாளே கிடையாது. கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களுக்கே வெறுத்து போச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கொசு நிறைய முக்கியது. இன்றைக்கி நேற்று கிடையாது, ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டோம். இதுக்கு ஒரு முடிவு வரணுன்றது அதுக்காகவே தான் இப்போ ரொம்ப நாங்கள் எல்லாருமே கேட்குறது. இது குறித்து பலமுறை மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் கூறுகின்றனர். சென்னை முழுவதும் பல்வேறு சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதாக தொடர்ந்து மக்கள் புகார் அளித்த வண்ணமே உள்ளார்கள். நாம் தற்போது தரமணி பெரியார் நகர் பகுதியில் கள ஆய்வு மேற்கொண்டும் இந்த பகுதியில் சுமார் 6க்கும் மேற்பட்ட தெருக்களில் சாலைகள் மிகவும் மோசமாக குண்டும் குழியுமாக உள்ளது. இதனை உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் சீர் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தார். மழை காலங்களில் தண்ணீர் தேங்கி நின்றால் குண்டு குழியுமாக சாலைகள் விபத்து நிகழ்வதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளார்கள். டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் செய்தியாளர் கௌதம்.